அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு நோய் தடைக்காப்பியல். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது 3 வகையான தலைப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். தடைக்காப்பு குறைவு நோய்கள் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இரண்டாவதாக சுய தடைக்காப்பு குறைவு நோய்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். மூன்றாவதாக டியூமர் இம்யூனாலஜி, அதாவது கட்டி நோய் தடைக்காப்பியல் என்றால் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல தடைக்காப்பு குறைவு நோய் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ பொதுவாக நமக்கு நோய் தடைக்காப்பு அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். அதாவது ஒரு நோய் கிருமி உள்ளே நுழையும் போது நம்ம உடல் எவ்வாறு அதுக்கு செயலாற்றுகிறது அப்படின்றது தான் நோய் தடைக்காப்பு அப்படின்றதில் பார்த்துருக்கோம். என்ன செயலாற்றும்? நம்ம உடம்புக்குள்ளார ஒரு நோய் எதிர்ப்பொருள் உருவாக்கும், ஆன்டிஜெனுக்களுக்கு எதிராக ஆன்டிபாடி உருவாக்கும். ஸோ அதை அழிச்சிடும். ஸோ இது நோய் தடைக்காப்பு அப்படின்ட்டு நம்ம வரையறை செய்யலாம். ஆனால் தடைக்காப்பு குறைவு அப்படின்றதுலே அது அர்த்தம் வந்துடுது. நமக்கு என்ன அர்த்தம் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது, குறிப்பாக நம்ம உடலில் நோய் அப்படின்னா எந்த மண்டலங்களை பாதிக்கும்? நம்ம உடலில் நிறைய மண்டலங்கள் இருக்குது. எல்லா மண்டலங்களையுமே என்ன ஆகும் அப்படின்னா நோய்கள் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் தடைக்காப்பில் ஈடுபடக்கூடிய அந்த உறுப்புகளில் நோய்கள் வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன உருவாகும் அப்படின்னா தடைக்காப்பு செயல் நடைபெறாது இல்லையா? ஸோ குறிப்பாக நம்ம உடம்புக்குள்ள நிறைய உறுப்புகள் நோய் தடைக்காப்பில் ஈடுபடுகிறதுன்றதை விரிவாக பார்த்துருக்கோம். அதாவது தைமஸ், மண்ணீரல், இந்த மாதிரியான உறுப்புகள் லிம்போசைட்டுகளை உற்பத்தி செய்து அதன் மூலமாக நோய் தடைக்காப்பை உருவாகுது. அப்போது அந்த மாதிரியான உறுப்புகளில் ஒரு நோய் கிருமியோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணியாலோ நோய்கள் வரும் பொழுது அந்த தடைக்காப்பு திறனானது என்ன ஆகுது அப்படின்னா அதை செயல்பட விடாமல் தடுத்து நிறுத்தப்படுகிறது. ஆக தடைக்காப்பு குறைவு நோய்கள் அப்படின்றது தடைக்காப்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்ட்டு நம்ம பொருள் கொள்ளலாம். அதாவது தடைக்காப்பு மண்டலத்தில் நிறைய கூறுகள் இருக்குது இல்லையா? நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அந்த தடைக்காப்பு கூறுகளில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை தான் தடைக்காப்பு குறைவு நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை 2 வகைகளாக நம்ம பிரிக்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ அது முதல் நிலை தடைக்காப்பு குறைவு நோய், இரண்டாம் நிலை தடைக்காப்பு குறைவு நோய் அப்படின்ட்டு பிரிக்கலாம். முதல் நிலை தடைக்காப்பு குறைவு நோய் அப்படின்றது பிறக்கும் போதிலிருந்தே பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். சிறு குழந்தையிலிருந்தே பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா SCID அப்படின்றது. ஸோ இது சிவியர் கம்பைன் இம்யூனோ டிஃபிஷியன்சி டிசீஸ் அப்படின்ட்டு பேர். ஸோ இதில் அந்த பிறந்த குழந்தையில் வெள்ளையணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பி லிம்போசைட்டுகள் ஆகட்டும் சரி அல்லது டி லிம்போசைட்டுகள் ஆகட்டும் சரி இயல்பாகவே இருக்காது. அதனால் அந்த குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் பிறந்ததிலிருந்தே என்ன ஆகாது, இருக்காது. ஸோ இதை முதல் நிலை நோய் தடைக்காப்பு குறைவு நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்ததாக இன்னொன்று இருக்குது. இது இரண்டாம் நிலை நோய் தடைக்காப்பு குறைவு நோய். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, வெளிப்புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நோய் கிருமியோ அல்லது ஒரு வேதிப்பொருட்களோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சுற்றுப்புற காரணிகள், ஸோ இந்த காரணிகள் எல்லாம் நம்ம உடலுக்குள்ளார நுழையும் பொழுது நம்ம உடலானது என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்கு எதிராக என்ன ஆகுதுன்னா சில வினைகளை உருவாக்கும். அப்போ இது எந்த மண்டலத்தில் நுழையுதுன்னு சொல்லியிருக்கோம்? நம்முடைய நோய் தடைக்காப்பு மண்டலத்துக்குள்ளார நுழையுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ நோய் தடைக்காப்பு மண்டலத்துக்குள்ளே நுழைஞ்சி அதுக்கு கோளாறை உருவாக்குச்சு அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய நோய் எதிர்ப்பாற்றலை வெளிப்படுத்த முடியாமல் போயிடும். ஸோ அதை இரண்டாம் நிலை தடைக்காப்பு குறைவு நோய் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்குது. ஸோ அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா எய்ட்ஸ், அதாவது அக்வயர்டு இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த எய்ட்ஸை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதாவது தமிழில் பெற்றுக்கொண்ட நோய் தடைக்காப்பு திறன் குறைவு அப்படின்ட்டு இதுக்கு பேர் உண்டு. அதாவது பெற்றுக்கொண்ட நோய் தடைக்காப்பு திறன் குறைவு நோய். ஸோ நம்ம இயல்பாகவே நோய் தடைக்காப்பை 2 வகைகளாக பிரிச்சிருக்கோம். அதாவது முக்கியமாக இயல்பு நோய் தடைக்காப்பு, பெற்றுக்கொண்ட நோய் தடைக்காப்பு. அப்போ பெற்றுக்கொண்ட நோய் தடைக்காப்பு அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு உயிரி தன் வாழ்நாளில் ஒரு குறிப்பிட்ட நோய் கிருமிகளுக்கு எதிராக அந்த எதிர்ப்பாற்றலை உருவாக்குறதுக்கு பேர் தான் பெற்றுக்கொண்ட நோய் தடைக்காப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது அந்த பெற்றுக்கொண்ட நோய் தடைக்காப்பில் குறைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆன்டிபாடிகளையோ அல்லது டி செல்கள் அதையோ என்ன ஆகாதுன்னா உற்பத்தி பண்ணாது. அப்போ அது உற்பத்தி பண்ணலை என்ன ஆகும் அப்படின்னா நோய் கிருமியை அழிக்க முடியாது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பாற்றல் அப்படின்றது சுத்தம்புற குறைவு ஏற்படும். அதனால் பலவிதமான நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடலில் உருவாகும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா எய்ட்ஸை பொறுத்தவரையும் ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பாக இருக்குது. ஸோ எய்ட்ஸ் எந்த கிருமியால் உருவாகிறது, வைரஸால் உருவாகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது HIV வைரஸால் உருவாகக்கூடிய ஒரு நோய், அதாவது ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். ஸோ HIV அப்படின்னு சொல்லுவோம் இதை. ஸோ இந்த HIV வைரஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம உடலில் முக்கியமாக அதுக்கு பெருக்கமடையக்கூடிய ஒரு செல், அதுக்கு ரொம்ப பிடிச்ச செல் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது டி செல்கள் தான். அப்போ டி செல்களினுடைய பணி
என்ன அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நோய் தடைக்காப்பில் ஈடுபடக்கூடிய மிக முக்கியமான செல்கள் எது அப்படின்னா வந்து டி செல் தான். அப்போ அந்த ஹெச்ஐவி வைரஸ் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து பாதிக்கப்பட்ட நபர்லேருந்து ஒரு ஆரோக்கியமான நபருக்குள்ளார உள்ள நுழையுது முதல் முறையாக அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ அப்படி உள்ள நுழையும் போது என்ன பண்ணுது அப்படின்னா அது டி செல்களை தான் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ டி செல்களை பாதிப்படைய வச்சுச்சு அப்படின்னா அந்த டி செல்களால் மற்ற செல்கள் வந்து தூண்டுதல் பெறும். முக்கியமாக பி லிம்போசைட்டுகள் அப்படின்றது டி செல்லை சார்ந்து தான் ஆன்டிபாடி உற்பத்திக்கு முழுக்க அதை சார்ந்து தான் இருக்குது. ஸோ டி செல் வந்து ஒரு நோய்க்கிருமி உடலுக்குள்ளார வந்துடுச்சு அப்படின்ட்டு ஒரு தகவல்களை பி லிம்போசைட்டுக்கு சொல்லலை அப்படின்னா அதால் ஆன்டிபாடியை என்ன பண்ண முடியாதுன்னா உற்பத்தி பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா டி செல்கள் எல்லாம் இந்த ஹெச்ஐவி வைரஸால் தாக்குதலுக்கு உட்பட்டு அதெல்லாம் அழிவு ஏற்படும். ஸோ அப்போ பி லிம்போசைட்டுகளினுடைய அந்த எதிர்ப்பொருள் ஆன்டிபாடி அப்படின்ற உற்பத்தியே இங்கே என்ன நடக்காது அப்படின்னா வந்து முற்றிலுமாக இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகுது, எல்லா விதமான நோய்களும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து நமக்கு உருவாகும். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து பெற்றுக்கொண்ட நோய் தடைக்காப்பு குறைவு நோய், அதாவது எய்ட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ஷார்ட் ஃபார்மில் எய்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதனுடைய விளக்கம் அப்படின்னு பார்க்கும்போது அக்வயர்டு அப்படின்றத ஏ அப்படின்னு சொல்கிறோம், இம்யூனோ அப்படின்றத வந்து ஐ அப்படின்னு சொல்கிறோம், டிஃபிஷியன்சி அப்படின்றத டி அப்படின்னு சொல்கிறோம், எஸ் அப்படின்றது சிண்ட்ரோம் அதாவது குறைவு அப்படின்ட்டு பேர் உண்டு. ஸோ அப்போ இதை ஷார்ட் ஃபார்மில் எய்ட்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த எய்ட்ஸ் அப்படின்ற அந்த நோய் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மொத்தம் 2 வகையான ஹெச்ஐவி கிருமிகளால் உருவாகிறது. அதனுடைய பண்புகள் அடிப்படையிலையும் மற்ற மரபு பண்புகள் அடிப்படையிலும் அதை பிரிச்சிருக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது HIV-1 அண்ட் HIV-2. ஸோ இந்தியாவில் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு HIV-1 தான் வந்து அதிக அளவில் பரவி காணப்படுது. மற்ற நாடுகளில் HIV-2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய்க்கிருமி வந்து எய்ட்ஸை உருவாக்குவதாக அறியப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த எய்ட்ஸ் வைரஸினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ எய்ட்ஸ் வைரஸை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கோள வடிவத்தில் ஏறக்குறைய இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உடையது. ஸோ இந்த எய்ட்ஸ் வைரஸ் HIV அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதனுடைய உட்பொருள் உள்ளமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மையத்தில் ஒரு அடர்ந்த பகுதி வந்து காணப்படும். அதை சுற்றி ஒரு லிப்பீடுகளாலான ஒரு புரத உரை வந்து அது மேலே வந்து நமக்கு அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம தெளிவாக இன்னும் பார்த்தோம் அப்படின்னா என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல வெளிப்புற பகுதியை பார்ப்போம். ஸோ வெளிப்புற பகுதியில் வந்து 2 கிளைக்கோ புரதங்கள், அதாவது லிப்பீடு உரை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அது மேலே நுண்முட்கள் அமைப்பில், அதாவது முள்ளு மாதிரியான அமைப்பில் கிளைக்கோ புரதங்கள் 2 இருக்கும். அதுக்கு பேர் GP41 GP120 அப்படின்ட்டு 2 இருக்குது. ஸோ அப்போ ஜிபி அப்படின்னா என்ன அப்படின்னா கிளைக்கோ புரதம். ஸோ கிளைக்கோ அப்படின்னா கார்போஹைட்ரேட் அப்படின்னு அர்த்தம், புரதம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ கார்போஹைட்ரேட்டும் புரதமும் சேரும்போது அது கிளைக்கோ புரதம். ஸோ அந்த மாதிரி வந்து நுண்முட்கள் மாதிரியான அமைப்பில் அதை சுற்றி வந்து நமக்கு அமைந்திருக்கிறது அப்படின்றாங்க. அதே மாதிரி நடுவில் இருக்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அது வந்து ஒரு கோர் ரீஜன் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த பகுதியில் தெளிவான நியூக்ளிக் அமிலங்கள் இருக்கும். ஸோ பொதுவாக இந்த ஹெச்ஐவி வைரஸை பொறுத்தவரையும் என்ன மாதிரி இதுக்கு நியூக்ளிக் அமிலம் இருக்கும் அப்படின்றத வச்சு தான் இதை வகைப்படுத்தியிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்துக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து லென்டிவைரினே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரினம். ஸோ அந்த பேரினத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வைரஸ்களுமே என்ன இருக்கும் அப்படின்னா வந்து அதோடைய மரபு பொருள் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, DNA RNA அப்படின்னு படிச்சிருக்கோம். அதில் RNAவை மட்டுமே மரபு பொருளாகக்கூடிய வைரஸ்கள் எல்லாம் இந்த லென்டிவைரினே அப்படின்ற குடும்பத்தில் பேரினத்தில் வரக்கூடியது. ஸோ அப்போ அந்த ஹெச்ஐவி வைரஸும் அதில் தான் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா வருது. அப்போது இந்த கோர் பகுதியில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 2 தெளிவான ஒற்றை இழை RNAக்கள் வந்து காணப்படும். ஸோ அதோட சில நொதிகள் இருக்கும். ஸோ ஒரு 3 வகையான நொதிகளை முக்கியமாக நம்ம சொல்லலாம். ஸோ அதில் ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்ற ஒரு நொதி, இரண்டாவதாக புரோட்டியேஸ் அப்படின்ற ஒரு நொதி, மூன்றாவதாக வந்து ரைபோநியூக்ளியேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 நொதிகள். இந்த 3 நொதிகளும் தான் அதுக்கு மிக முக்கியமான ஒரு நொதிகள். வேறு எந்த பொருளுமே அது உள்ள கிடையாது. ஒரு செல்லுக்கான மிக முக்கியமான உறுப்புகளாக இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவாகட்டும் சரி, அல்லது ரைபோசோம்கள் மற்ற வகைகளாகட்டும் சரி, இதெல்லாம் வந்து அந்த வைரஸ்குள்ளே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இருந்து தான் அது நம்ம செல்லுக்குள்ளே நுழையும் போது பயன்படுத்திக்கும். ஏன்னா வைரஸ் வந்து ஒரு ஒட்டுண்ணி தானே, அதாவது செல் உள் ஒட்டுண்ணி அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ அப்போது இந்த வைரஸை பொறுத்தவரை இதுதான் அதனுடைய அமைப்பு. ஸோ அப்போ அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த கோர் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய மையப்பகுதியை சூழ்ந்து ஒரு புரத உரை இருக்கும். அதுக்கு பேர் கேப்சிட் அப்படின்ட்டு பேர். ஸோ இது ஏறக்குறைய ஒரு அருங்கோண வடிவத்தில் நமக்கு இருக்கும். அதை சூழ்ந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு தளப்பொருள் ஆளான ஒரு உரை, அதாவது புரத உரை இருக்கும். ஸோ இது மேட்ரிக்ஸ் புரத உரை அப்படின்ட்டு பெயர் உண்டு. ஸோ அடுத்ததாக ஹெச்ஐவி எவ்வாறு வந்து கடத்தப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம்.
ஸோ பொதுவாக நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், நம்ம உடலுக்குள்ளார ஒரு நோய் கிருமி உள்ள நுழைஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த நோய் கிருமியை முதல்ல எதிர்கொள்கிறது எது அப்படின்னா மேக்ரோபேஜுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஸோ இங்கே தான் அதுவும் நடக்குது. ஸோ முதல்ல ஒரு பாதிக்கப்பட்ட நபரிடமிருந்து ஒரு ஹெச்ஐவி வைரஸ் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான நபருக்கு உள்ளே நுழையுது. உள்ளே நுழைஞ்சவொன்னே என்ன ஆகும், மேக்ரோபேஜுகள் என்ன ஆகுது அப்படின்னா வந்து நேரடியாக அந்த நோய் கிருமியை எதிர்கொள்ளுது. உடனடியாக மேக்ரோபேஜுகளின் உள்ளார போயிடுது அந்த ஹெச்ஐவி வைரஸ். முதல்ல என்ட்ரி ஆகக்கூடிய இடம் அதுதான். ஆனால் அது வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு செல், அதிகமாக பெருக்கமடையக்கூடிய செல் எது அப்படின்னா வந்து டி செல்களை தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் முதல்ல நுழைஞ்சி அது ஆரம்ப கட்ட நிலையை துவக்கக்கூடியது எது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய மேக்ரோபேஜுகள் தான். ஃபஸ்ட் மேக்ரோபேஜுகளுக்குள்ளார என்ட்ரி ஆகிடுச்சு. ஸோ மேக்ரோபேஜுகளுக்குள்ளார என்ட்ரி ஆன உடனே என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த செல்கள் வந்து தன்னுடைய ஆர்என்ஏன்னு சொன்னோம் இல்லையா, 2 ஆர்என்ஏ இழைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ஆர்என்ஏ இழைகளும் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்ற ஒரு நொதி இருக்குது. அந்த நொதிக்கு ஒரு சிறப்பு பண்பு இருக்குது மாணவர்களே. ஸோ அதுக்கு என்ன பண்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது அது அவருடைய ஆர்என்ஏவை டிஎன்ஏவாக என்ன பண்ணிக்கும் அப்படின்னா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். அதனால தான் அதுக்கு பேர் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். பொதுவாக நம்ம செல்லுகளில் படிச்சிருப்போம், டிஎன்ஏலேருந்து தான் ஆர்என்ஏ உருவாகுது, அப்புறம் புரதம் உருவாகுதுன்னு புரத உற்பத்தியில் படிச்சிருக்கோம். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆர்என்ஏவிலிருந்து டிஎன்ஏவை வந்து உற்பத்தி பண்ணுது. அதனால் இதுக்கு பேர் வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்ட்டு இந்த நொதிக்கு பேர் சொல்கிறோம். ஸோ அப்போது செல்லுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அது என்ன பண்ணுது அப்படின்னா வந்து நமக்குள்ள ஆர்என்ஏவை தனது ஆர்என்ஏ 2 இழைகளையுமே டிஎன்ஏவாக மாற்றிடுது. ஸோ இது முதல் நிகழ்வு. உள்ளே என்ட்ரி ஆனவொன்னே என்ன ஆகிடுது, ஆர்என்ஏ வந்து டிஎன்ஏவாக மாறிடுது. அடுத்த கட்டமாக அந்த டிஎன்ஏவை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மேக்ரோபேஜுகளினுடைய செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட கொண்டு போய் சேர்த்துடுது. ஸோ பொதுவாக டிஎன்ஏக்கு ஒரு பண்பு இருக்கும், நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. என்ன பண்பு அப்படின்னு பார்க்கும்போது டிஎன்ஏ வந்து இரட்டிப்படையக்கூடிய தன்மையுடையது. அப்போது இந்த ஆர்என்ஏவிலிருந்து, அதாவது வைரஸ் ஆர்என்ஏவிலிருந்து உருவான அந்த டிஎன்ஏ நம்முடைய டிஎன்ஏவோட இணையும் பொழுது நம்ம அந்த மேக்ரோபேஜுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செல்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த வைரஸினுடைய டிஎன்ஏவையும் தன்னோட இணைச்சி அதிகமாக பிரதி எடுக்குது. ஸோ நமக்கு டிஎன்ஏக்கு ஒரு பண்பு இருக்கும், அந்த செல்லுக்கு பொறுத்தவரை அது என்ன வேலையை செய்தோ அதை கண்காணிக்கக்கூடிய பணி தான். ஆனால் வைரஸ் உள்ள நுழைஞ்சிச்சு அப்படின்னா அங்கே உருவாகக்கூடிய அந்த இரட்டிப்பு சந்ததிகள் எல்லாமே என்னவாக இருக்குன்னா வைரஸ் டிஎன்ஏவாகத்தான் இருக்கும், அதாவது ஹெச்ஐவி வைரஸ் டிஎன்ஏவாகத்தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஹெச்ஐவி வைரஸ் டிஎன்ஏ பல்கி பெருகின உடனே அந்த செல், அதாவது மேக்ரோபேஜுகளை விட்டு வெளியே வருது, வெடிச்சு. அப்போ பக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து டி லிம்போசைட்டுகள்லாம் இருக்கும். ஏன்னா மேக்ரோபேஜுகள் தான் வந்து நம்ம ஆன்டிஜனை முன்னிலைப்படுத்தும் செல்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ அந்த ஆன்டிஜனை பிடிச்சி வச்சிருச்சு அப்படின்னா டி லிம்போசைட் அப்பப்போ வந்து பார்த்துட்ருக்கும். ஸோ அப்போ அது உள்ள அந்த நோய் கிருமி இருக்கும் பொழுது டி லிம்போசைட் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அந்த ஹெச்ஐவி வைரஸால் பாதிக்கப்படுகிறது. அப்போது ஹெச்ஐவி வைரஸ்க்குள்ளார டி லிம்போசைட் தொற்றும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா வந்து நமக்கு அந்த வைரஸ் வந்து டி லிம்போசைட்டுக்குள்ளார பல்கி பெருகுகிறது. முக்கியமாக டி உதவி செய்யும் செல்கள் தான் அதிகமாக தாக்கப்படுது. இந்த டி உதவி செய்யும் செல்களினுடைய பணி வந்து நம்ம உடலுக்குள்ளார மிக மிக முக்கியமான ஒரு பணி. நம்ம டே டு டே லைஃப்பில் நோய் வராமல் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நோய் கிருமிகளிடமிருந்து நம்ம ஒரு பாதுகாப்பை பெறுகிறோம் அப்படின்னாலே அதுக்கு டி செல் தான் வந்து மிக முக்கியமான ஒரு காரணம். டி செல்கள் இல்லை அப்படின்னா எல்லா நோய் கிருமியும் நம்ம உடலுக்குள்ளார நுழையும். அதுதான் இங்கே எய்ட்ஸ்லேயே நடக்குது. ஸோ அப்போ அந்த டி செல் என்ன ஆகுது, ஹெச்ஐவி வைரஸால் பெருக்கமடைய அதனுடைய எண்ணிக்கை குறைவடைந்து கொண்டே வருகிறது. இறுதியில் டி செல்களுடைய எண்ணிக்கை ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய இயல்பான அளவை விட குறையும் பொழுது அனைத்து விதமான நோய்களும் உள்ள நுழையும். ஸோ பாக்டீரியா நோய்கள் வரும், வைரஸ் நோய்கள் வரும், பூஞ்சையால் உருவாகக்கூடிய நோய்கள் வரும், புற்றுநோய் வரும். எல்லா நோய்களும் சேர்ந்து அந்த மனிதனில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து இறப்பை வந்து ஒரு 10 to 15 வருடத்துக்குள்ளார என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஏற்படுத்தும். இதற்கு பெயர் என்ன அப்படின்னா வந்து எய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஹெச்ஐவி நோய் கிருமி அப்படின்றது எவ்வாறு நம்ம உடலில் தொற்றுகிறது, அதற்கு என்ன காரணங்கள் அப்படின்ட்டு நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ முதல் காரணம் என்ன அப்படின்னா வந்து பாதுகாப்பற்ற உடலுறவு, அதாவது செக்ஷுவல் கான்டாக்ட். ஸோ பாதுகாப்பற்ற உடலுறவு அப்படின்னும் பொழுது ஸோ பலருடன் உடலுறவு கொள்ளுதல். ஸோ இது வந்து ஆண் பெண் உடல் உறவாகட்டும் சரி, அல்லது ஆண் ஆண் உடல் உறவாகட்டும் சரி, ஹெட்டிரோ செக்ஷுவாலிட்டி ஆகட்டும் சரி, அது ஹோமோ செக்ஷுவாலிட்டி ஆகட்டும் சரி. ஸோ எந்த மாதிரியான செக்ஷுவல் மெத்தடாக இருந்தாலும் யாராவது ஒரு நபர் அந்த ஹெச்ஐவி வைரஸால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கும் எளிதாக இந்த நோய் வந்து தொற்றிக்கொள்ளும். ஸோ அப்போ முதல் காரணம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து பாதுகாப்பற்ற உடல் உறவு. இரண்டாவது காரணமாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஊசிகள். ஸோ இப்போது நிறைய மருத்துவமனைகள்லையோ அல்லது வந்து மருந்தகங்கள்லையோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஊசிகளை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். சில சமயங்களில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து தவறுதலாக ஏற்கனவே ஒருத்தருக்கு போட்ட அதே ஊசி சிரஞ்சு இருக்குல்லையே அந்த முனை, அதே முனையை வைத்து அந்த ஊசிக்கான மருந்தை மற்றவர்களுக்கும் செலுத்தும் பொழுது தவறுதலாக அந்த வைரஸ் உள்ளவர்களிடம்
காணப்படக்கூடிய அந்த நோய் கிருமி அந்த சிரஞ்சின் வழியாக நோய் தொற்று இல்லாத நபர்களுக்கு சென்று விடுகிறது. இது வந்து இரண்டாவது காரணம். ஸோ மூன்றாவது வந்து இரத்த மாற்று. ஸோ ரத்த மாற்றை பொறுத்தவரை இப்போ யாரோ ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக அவங்க உடலுக்கு ரத்தம் தேவைப்படுகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ உடனடியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மருத்துவமனைகளில் ரத்தத்தை ஏற்றிக்கிறாங்க. ஸோ அந்த ரத்தம் வந்து வேறு யாராவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டொனேட் பண்ணுறாங்க. அப்படி டொனேட் பண்ணும் பொழுது அந்த நபர் ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டு இருந்தால் அவர்களுடைய இரத்தமானது தவறுதலாக சோதனையிடாமல் ஆரோக்கியமான மனிதர்களுக்கு ஏற்றும் பொழுது அவர்களுடைய உடல்லையும் நோய் தொற்றானது உருவாகிறது. இதுக்கு நம்ம நிறைய செய்திகளை டிவிகளில் சமீப காலங்களில் பார்த்துருக்கோம். தவறுதலாக வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஹெச்ஐவி கிருமி ரத்தம் மூலமாக உள்ளே நுழைஞ்சிடுச்சு அப்படின்றத நம்ம செய்திகளாக கேள்விப்படுறோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து எந்த முறைகளில் நோய் கிருமி உள்ளே நுழையுது அப்படின்னு பார்க்கும்பொழுது தாய் சேய் இணைப்பு திசு, அதாவது பிளாசண்டா இருக்கு இல்லையா. ஸோ ஒரு கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஆரோக்கியமான குழந்தையாக இருக்குது, ஆனால் மதருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் நோய் தொற்றி இருக்குது அப்படின்னா அந்த ஹெச்ஐவி வைரஸ் தாய் சேய் இணைப்பு திசு வழியாக என்ன ஆகுது அப்படின்னா வந்து அவர்களது உடலுக்குள்ளாரவும் என்ன ஆகுது நுழைந்து அந்த குழந்தைக்கும் அந்த பாதிப்பை வந்து ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி உறுப்பு மாற்றம். ஸோ நம்ம உறுப்புகளை டொனேட் பண்ணுறோம், நம்முடைய தோலையோ அல்லது கண்களையோ, இதயம், சிறுநீரகம், நுரையீரல், இந்த மாதிரி உறுப்புகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இறந்து போய்விட்டவர்களிடமிருந்து தானமாக பெறாங்க. ஸோ அவர்களுடைய உறுப்புகள்லையும் இந்த ஹெச்ஐவி வைரஸால் தொற்றி இருந்தாங்க அப்படின்னா அந்த ஹெச்ஐவி வைரஸ் காணப்படும். ஸோ அப்போ அந்த ஹெச்ஐவி வைரஸ் என்ன ஆகுது அப்படின்னா அனைத்து நபர்களினுடைய உடலுக்கும் அந்த உறுப்பு மாற்றத்தின் வழியாக பரவி விடுகிறது. இது ஒரு காரணமாக நம்ம சொல்ல முடியும். ஸோ அடுத்ததாக ஹெச்ஐவி வைரஸ் ரத்தத்தில் இருக்கா அப்படின்றத 2 சோதனைகள் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ முதல் நிலை சோதனை என்ன அப்படின்னா எலைசா அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் அசே, அதாவது நொதிகளை பயன்படுத்தி நம்ம ரத்தத்தில் அந்த ஹெச்ஐவி வைரஸ் உள்ளே நுழைஞ்சிச்சுன்னா நமக்கு ஆன்டிபாடி உருவாயிருக்கும். ஸோ அது உருவாயிருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய சோதனை. இரண்டாவது சோதனை வந்து வெஸ்டர்ன் பிளாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோதனை. ஸோ இந்த சோதனையில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹெச்ஐவியினுடைய மைய புரதம் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. இது வந்து ஒரு மிக மிக ஒரு தெளிவான நுணுக்கமான ஒரு சோதனை. ஸோ இந்த சோதனையிலையும் உறுதியாயிடுச்சு அப்படின்னா அந்த சோதனை செய்து கொள்ள வந்த நபர் வந்து ஹெச்ஐவி எய்ட்ஸ் தொற்றுள்ளவராக அறியப்படுகிறார் அப்படின்றாங்க. அப்போ ஹெச்ஐவி வைரஸ் வந்து எவ்வளோ நாட்கள் உயிர் வாழும் அப்படின்னு பார்க்கும்பொழுது செல்லுக்குள்ளே நுழைஞ்சிடுச்சுன்னா செல்லுக்கு வெளியே வந்து பார்த்தோன்னா 6 மணி நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உயிரோடு இருக்கும். செல்லுக்குள்ளே 1.5 நாள் உயிரோடு இருக்கும் அப்படின்ட்டு அறியப்படுகிறது. எய்ட்ஸ் நோயினுடைய அறிகுறிகள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எய்ட்ஸ் நோயை பொறுத்தவரையும் ஒரு 3 விதமான அறிகுறிகள் இருக்குது. முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது தொடர்ந்த குறுகிய கால காய்ச்சல். ஸோ அதாவது ஒரு 20 நாள் அல்லது 30 நாள், எடுத்துக்காட்டாக ஒரு மாதம் வரை காய்ச்சல் வந்து நீடித்து காணப்படும். ஸோ இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது வயிற்றுப்போக்கு, அதாவது பேதி உருவாகிறது இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேதியும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து நீடித்து காணப்படும். மூன்றாவதாக இருக்கக்கூடியது உடல் எடை இழப்பு. ஸோ இவை தான் வந்து எய்ட்ஸ் நோயினுடைய அறிகுறிகள். ஸோ அடுத்ததாக இந்த ஹெச்ஐவி வைரஸ் வராமல் தடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிமுறைகள் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹெச்ஐவி வைரஸ் வராமல் தடுக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வாறெல்லாம் நோய்கள் உருவாகிறது அப்படின்ற நம்ம சொன்னோமோ அந்த மாதிரியான முறைகளிடமிருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து விலகி இருக்கணும். அதாவது என்னென்ன முறைகள், பாதுகாப்பான உடலுறவு முறைகளை வந்து என்ன பண்ணணும், பின்பற்றணும். இரண்டாவதாக அந்த கிருமி நீக்கம் செய்யப்பட்ட ஊசியை நம்ம பயன்படுத்துகிறோமா அல்லது புதிய சிரஞ்சுகளை பயன்படுத்துகிறோமா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். மூணாவதாக என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ரத்தம் மாற்று பொழுது அது வந்து ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். நாலாவதாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து விழிப்புணர்வுகளை வந்து ஏற்படுத்தணும். இப்போ இந்த பாடப்பகுதியிலே உங்களுக்கு இந்த எய்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்கிறது ஒரு விழிப்புணர்வு தான் இல்லையா. ஸோ இதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, எய்ட்ஸ் அப்படின்னா என்ன, அது எதனால் உருவாகிறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ அடுத்ததாக வந்து இந்த மாதிரியான விழிப்புணர்வு நிகழ்வுகளை வந்து யாரெல்லாம் உருவாக்குறதுல ஈடுபடுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், ஸோ நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் நாக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், சில தனியார் அமைப்புகள் ஈடுபடுது. அப்புறம் உலக சுகாதார நிறுவனம். ஸோ இவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, டிவியிலே ஆகட்டும் சரி அல்லது ரேடியோவாகட்டும் சரி மற்ற இடங்கள்லையும் மருத்துவமனைகள்லாம் நம்ம பார்த்துருக்கலாம். எய்ட்ஸ் எவ்வாறு பரவும், எய்ட்ஸ் எவ்வாறு பரவாது அப்படின்ட்டுலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. ஸோ பூச்சிக்கடிகளாலோ அல்லது வந்து மற்ற தொடுதல் மூலமாகவோ அல்லது கை குலுக்குதல் மூலமாகவோலாம் என்ன ஆகாது, எய்ட்ஸ் கிருமி வந்து பரவாது. ஸோ இதுக்கான சிகிச்சை முறை இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுக்கு சிகிச்சை முறை
முறையெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து என்ன பண்ண முடியும், நம்ம மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர இதற்கு சிகிச்சை முறைகள் கிடையாது. நிச்சயமாக வந்து நமக்கு இறப்பு தான் இதனுடைய முடிவு பொருளாக வந்து அமையும் அப்படின்றாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சுய தடைக்காப்பு நோய்கள், அதாவது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்ட்டு பேர் உண்டு. ஸோ பொதுவாக தடைக்காப்பு அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அது என்ன, சுய தடைக்காப்பு குறைவு நோய் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு நோய் கிருமி வெளியிருந்து உள்ளே நுழைஞ்சிச்சு அப்படின்னா அந்த நோய் கிருமிக்கு எதிராக மட்டும் நம்ம உடல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து தடைக்காப்பு நடவடிக்கையை முடுக்கிவிடும். இது இயல்பாக நடக்கக்கூடியது இல்லையா. ஆனால் நம்ம உடலுக்குள்ளவே அனைத்து செல்களின் மேலே சில ஆன்டிஜென்கள், அதாவது எதிர்ப்பொருள் தூண்டி அப்படின்னு தமிழில் பேர், அவை வந்து காணப்படும். ஸோ அந்த எதிர்ப்பொருள் தூண்டி என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அந்த செல்லுக்குரிய சில முக்கியமான தகவல்களை பெறுவதற்காக அதுக்கு மேலே வந்து அமைந்து காணப்படும். அந்த எதிர்ப்பொருள் தூண்டிய நம்மளது தடைக்காப்பு மண்டலம் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து தவறுதலாக வெளியிலிருந்து வந்த பொருள் அப்படின்னு நினச்சிட்டு, அதாவது நம்ம உடலுக்கு சம்பந்தமில்லாத பொருள் அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து அழிச்சிடும். ஸோ அப்போது அதை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த செல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து முற்றிலுமாக அதை சார்ந்த பணிகளை செய்வதில் பாதிப்பு ஏற்படும். இதனால் வரக்கூடியதுக்கு பேர் வந்து சுய தடைக்காப்பு குறைவு நோய்கள் அப்படின்ட்டு பேர். ஸோ இப்போ அதுக்கு எதிராக நம்ம உடலில் உருவாகக்கூடிய செல்கள் வந்து முக்கியமாக சுய தடைக்காப்பு எதிர்ப்பொருள், அதாவது ஆட்டோ ஆன்டிபாடிஸ் அப்படின்ட்டு பேர். இன்னொன்று டி செல் எதிர்ப்பொருள் அப்படின்றதும் நம்ம ரத்தத்தில் வந்து உருவாகும். அந்த ஆன்டிஜன்களுக்கு பேர் வந்து சுய ஆன்டிஜன்கள், அதாவது செல்ஃப் ஆன்டிஜன் அப்படின்ட்டு பேர். ஸோ இந்த சுய தடைக்காப்பு குறைவு நோய்களை 2 வகைகளாக நம்ம என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். முதல் வகை வந்து ஒரு உறுப்பில் மட்டுமே ஏற்படக்கூடியது. இன்னொன்று வகை வந்து உடல் முழுவதும் ஏற்படக்கூடியது, அதாவது உறுப்பு சார்ந்தது. இன்னொன்று வந்து உறுப்பு சாராதது, அதாவது உடலில் இருக்கக்கூடிய முழு மண்டலங்களிலுமே ஏற்படக்கூடியது. ஸோ உறுப்பு சார்ந்ததில் பொறுத்தவரையும் தைராய்டு சுரப்பில் பாதிக்கக்கூடிய 2 நோய்கள் இருக்குது. ஸோ ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹசிமோட்டோ தைராய்டு வீக்க நோய். இது வந்து ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு சுரப்பு குறைவு தான் இதனுடைய மிக முக்கியமான ஒரு அறிகுறி. இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா தைராய்டு சுரப்புக்கு காரணமான ஆன்டிஜனை வந்து செல் மேலே இருக்கும். அது வந்து நம்ம உடல் செல்கள் வந்து என்ன பண்ணிவிடும், நோய்க்கு எதிர்ப்பு செல்கள் அழிச்சிடுறதால அந்த நோய் வந்து நமக்கு வெளிப்படும். ஸோ அடுத்ததாக இன்னொரு நோய் ஒன்று இருக்குது, கிரேவின் நோய். இது வந்து ஹைப்பர் தைராய்டிசம், தைராய்டு சுரப்பு வந்து அதிகமாக வந்து உருவாகிறது. இது வந்து உறுப்புகளில் ஏற்படக்கூடியது. இன்னொன்று பெரும் பிரிவு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது உடல் உறுப்பு மண்டலங்கள் முழுமைக்குமே ஏற்படக்கூடியது. ஸோ இதில் 2 எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. தண்டுவட மரப்பு நோய், இன்னொன்று வந்து நம்முடைய ருமாட்டிக் மூட்டு வலி. தண்டுவட மரப்பு நோயில் நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு, மூளையும் தண்டுவடமும் அது இணைந்து பணியாற்றுவதற்கு காரணமானது என்ன அப்படின்னா அது நரம்புகள் மேலே உள்ள மயலின் உறை. அந்த உரையில் இருக்கக்கூடிய செல்களை நம்முடைய எதிர்ப்பு செல்கள் என்ன ஆகிடும், அழிச்சிடும். அதனால் உருவாகக்கூடியதுக்கு பேர் வந்து அந்த தண்டுவட மரப்பு நோய். உடல்களில் என்ன ஆகுது, நரம்பு கோஆர்டினேஷன் இருக்காது. அடுத்ததாக உள்ளது ருமாட்டிக் மூட்டு வலி அப்படின்னு பார்க்கும்பொழுது மூட்டுக்கள் மேலே ஒரு படலம் இருக்கும், சைனோவியல் உரை. அந்த உரையை அழிக்கிறதால உருவாகக்கூடிய நோய்க்கு பேர் வந்து ருமாட்டிக் மூட்டு வலி அப்படின்ட்டு பெயர். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது டியூமர் இம்யூனாலஜி, அதாவது கட்டி நோய் தடைக்காப்பியல். ஸோ பொதுவாக கட்டி அப்படின்றத நம்ம எதை பொருள் கொள்வோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கட்டுப்பாடற்ற செல் பகுப்பு. ஸோ பொதுவாக ஒரு செல் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயது வரும் பொழுது அதனுடைய பிரிவடைதல் அப்படின்னு சொல்லக்கூடியது நின்றுவிடும். ஆனால் இங்கே வந்து அப்படி நடக்கிறது கிடையாது. அந்த செல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா தொடர்ந்து பிரிவடைந்து நிறைய திசுக்களை வந்து அல்லது செல்களை வந்து உருவாக்கும். ஸோ அந்த செல்கள் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று அங்கேயும் கட்டிகளை உருவாக்கும். ஸோ அதுக்கு பெயர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து புற்றுக்கட்டிகள். அந்த நோய்க்கு பேர் வந்து புற்றுநோய்கள். இது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து செல்வதற்கு பெயர் வந்து மெட்டாஸ்டாசிஸ், வேற்றிடம் பெயர்தல் அப்படின்ட்டு பெயர் உண்டு. ஸோ இந்த கட்டிகள்லேயே 2 வகைகளாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து புற்றுநோய் அற்ற கட்டிகள், இது பினைன் அப்படின்னு பேர். ஸோ இது வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் வளரும் இந்த கட்டி. ஸோ இது வந்து அந்தளவுக்கு நமக்கு ஆபத்தை வந்து என்ன ஆகாது, விளைவிக்காது. ஆனால் வந்து இது செல்களினுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். எடுத்துக்காட்டால் நம்ம முகத்தில் தாடையில் உருவாகலாம், இல்லைனா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்முடைய முட்டி பகுதிகளை உருவாகலாம். ஸோ இது அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய புற்று செல்களை அந்த வேறு இடத்துக்கு என்ன ஆகாது, ட்ராவல் பண்ணி போகாது. இது நம்ம உடலுக்கு எந்த விதத்துலேயும் தீங்குகளை வந்து விளைவிக்காது. ஆனால் இன்னும் ஒன்று இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம மாலிக்னன்ட் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது புற்றுநோய்க்கான கட்டி, புற்றுக்கட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு இடத்துல உருவாகும். எடுத்துக்காட்டால் நம்ம குடல் பகுதியில் உருவாச்சுன்னா அந்த குடல் பகுதியிலிருந்து நம்ம உடல் முழுவதும் என்ன ஆகும் அப்படின்னா வந்து பரவிவிடும்.
ஸோ அப்படி பரவும் பொழுது எல்லா இடங்கள்லையுமே என்ன ஆகுது அப்படின்னா வந்து செல்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உற்பத்தி ஆகிறது. ஸோ அதுக்கு பேர் வந்து பார்த்தோம்னா நம்ம புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி பரவும் பொழுது செல்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில சிறப்பு பண்புகள் இருக்குது. அந்த என்னென்ன பண்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு செல் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஆரம்ப நிலையிலிருந்து வளர்ச்சி அடைந்து ஒரு குறிப்பிட்ட நிலை வந்த உடனே அது ஒரு குறிப்பிட்ட பணிக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு செல்லாக மாறுது. எடுத்துக்காட்டாக நம்ம அதுவும் விந்தணுவும் இணைந்து சைக்கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய உருவாகிறோம் இல்லையா? அந்த ஒற்றை செல்லில் இருந்தால் நம்ம உடலில் உள்ள அனைத்து செல்களும் என்ன ஆகுது அப்படின்னா வந்து உருவாகிறது. ஆனால் இந்த புற்றுநோய் செல்களை பொறுத்தவரையும் அந்த மாதிரி என்ன ஆகாது, சில சிறப்பு பண்புகள் வந்து காணப்படாது. இது வந்து என்ன ஆகுனா பெருக்கம் அடைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கும். குறிப்பிட்ட பண்புகள் எதுவும் கிடையாது. நம்ம செல்கள் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அருகில் உள்ள செல்களோட அதனுடைய புற ஏற்பி ஆன்டிஜன் அப்படின்ட்டு அந்த செல்கள் மேலே இருக்கும் இல்லையா? ஸோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்களோட தொடர்பு கொள்ளும் பொழுது அதோடைய வளர்ச்சி வந்து ஒரு குறிப்பிட்ட வடிவம் வந்த உடனே அந்த செல்லுக்கு நின்றுவிடும். உதாரணத்துக்கு நம்ம கைகளில் இருக்கக்கூடிய செல்களை சொல்லலாம். ஸோ இந்த கைகளில் இருக்கக்கூடிய செல்கள் என்ன ஆகுது அப்படின்னா வந்து நம்ம ஒரு 16 வயதுலேருந்து ஒரு 21 வயது வரை அதனுடைய வளர்ச்சி வந்து என்ன ஆகுது, முழுமை பெற்று விடுகிறது. ஸோ அதுக்கு மேலே என்ன ஆகாதுன்னா அந்த விரலினுடைய நீளம் போகாது இல்லையா? ஸோ அது வந்து இயல்பான செல்லுக்கு இருக்கக்கூடிய பண்பு. ஆனால் புற்று செல்களுக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் என்ன ஆகும் அப்படின்னா வந்து பெருக்கமடைஞ்சிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். ஸோ அதை தான் நம்ம புற்று செல்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இயல்பான செல்களுக்கும் புற்று செல்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இயல்பான செல்களை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா அளவில் சிறிய நியூக்ளியஸ் உடையதாக இருக்கும். அதனுடைய சைட்டோபிளாசம் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் புற்று செல்களை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா பெரிய நியூக்ளியஸாக இருக்கும். சைட்டோபிளாசம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து குறைவாக இருக்கும். அதே மாதிரி இயல்பான செல்லை பொறுத்தவரையும் ஒரு ஆர்டராக ஒரு வடிவத்தில் அரேஞ்ச்மெண்ட்டாக அமைஞ்சிருக்கும். ஆனால் வந்து புற்று செல்கள் அப்படி இருக்காது. கண்ணா பின்னான்னு பல வடிவங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அமைந்து காணப்படும். ஸோ இயல்பான செல்களை பொறுத்தவரையும் அதனுடைய செல் மேலே என்ன இருக்கும் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு புற ஏற்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது காணப்படும். அந்த புற ஏற்பிக்குன்னு சில பண்புகள் இருக்கும். ஸோ அது அந்த பண்புகள் வந்து மூலமாக அதுக்கு ஒதுக்கப்பட்ட பணியை வந்து அது செய்யும். ஆனால் வந்து நமக்கு புற்று செல்கள் அந்த மாதிரி புற அமைப்பு ஏற்பிகள் வந்து நிறையா இருக்கும். அதுக்குன்னு சில புற ஏற்பு அமைப்புகளை வந்து என்ன பண்ணிக்குவோம், உருவாக்கி வச்சுக்குவோம். ஸோ அது வந்து நம்ம உடல் செல்களோட தொடர்பில்லாத சில பணிகளை வந்து செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து காணப்படும். அதே மாதிரி இந்த இயல்பான செல்கள் வந்து பிரிவடைதல் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட நிலையோடு நின்று போயிடும். ஆனால் புற்று செல்களில் அப்படி கிடையாது. அதுக்கு எண்டே கிடையாது. அது பாட்டுக்கு என்ன ஆகிட்டுருக்கும் அப்படின்னா வந்து பிரிவடைஞ்சு கட்டிகளை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும் நம்ம உடல் முழுவதும். அது இறப்பு நடைபெறும் பொழுது மட்டும்தான் அந்த செல்கள் என்ன ஆகும், இறந்து போய்விடும். அந்த புற ஏற்பிகளுக்கு எதிராக நம்ம உடல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து செல் வழி தடைக்காப்பையோ அல்லது திரவ வழி தடைக்காப்பையோ வந்து உருவாக்குகிறது. ஸோ இதன் மூலமாக வந்து நோய் தடைக்காப்பு துலங்கல்களை ஏற்படுத்துது. ஆனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த செல்களை நம்ம உடலை விட்டு அப்புறப்படுத்தக்கூடிய பணியை மட்டும் செய்யாது. ஏன் செய்யாது அப்படின்னா வந்து அந்த புற்று செல்கள் வந்து நம்முடைய உடல் செல்கள் தான். ஸோ ஆக நம்முடைய உடல் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அந்த புற்று செல்களையும் வேறுபடுத்தி, அதாவது இயல்பான செல்களிலிருந்து வேறுபடுத்தி அறிவதற்கு கற்றுக்கொள்வதற்கு அங்கே முடியாமல் போகுது. புற்றுநோயை பொறுத்தவரையும் நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் இதை தெளிவாக விளக்குறாங்க. அதாவது இயல்பாக பிறவியிலிருந்தே நம்ம உடலில் இந்த இம்யூனாலஜிக்கல் சர்வைலன்ஸ் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அதனுடைய பணி என்ன அப்படின்னா நோய் தடைக்காப்பு கண்காணிப்பு அப்படின்னு பெயர். அதாவது செல்கள் எல்லாம் இயல்பாகவே இருக்கா நம்ம வாழ்நாள் முழுவதும், அதாவது அதுக்கான பண்புகள் எல்லாம் செல் பிரிதல் உட்பட எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்க்கக்கூடிய பணி தான் அதுக்கு. ஆக மாணவர்களாகிய நீங்கள் வந்து இந்த பாடத்தை தெளிவாக படித்து தேர்வில் வெற்றியடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.